உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவராய் எங்களோடு வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஜீவனுள்ள தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். மகத்துவத்தின் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னுடைய பாவங்கள், என்னுடைய குற்றங்கள், குறைகளை மன்னித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வல்லமையாய் வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் உட்காரு. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம். காரணம், இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்களை நாம் கொஞ்சம் எடுத்து போதிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரால் நான் ஏவப்படுகிறபடியினால் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்ப இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா துயரம். துயரம்னு சொன்னா என்ன தெரியுமா? கவலை அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஆனா அதுக்கு மேல ஒரு வார்த்தை தான் இந்த துயரம். கவலையை விட மேல அந்த துயரத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா துன்பப்பட்டு கொண்டே இருப்பது. துன்பப்பட்டு கொண்டே இருப்பது. இந்த கவலைன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு காரியம் இருக்கும், அதை நினைச்சு அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. துயரம்ங்கிறது என்னன்னா, உங்க உடம்புல ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு வலி இருக்கும், அந்த வலி தீராத ஒரு வலியா இருக்கும். அந்த வலி வர 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 உங்களுக்கு வேதனை தாங்க முடியாது. அந்த வேதனை தான் துயரம். கவலைங்கிறது ஒரு காரியத்தை நினைச்சு கவலைப்படுறது. துயரங்கிறது அந்த வேதனை, வலி, சரீரத்தில் இருக்கிற அந்த வலிகள், வாழ்க்கையில் இருக்கிற அந்த வலிகள், இதுதான் துயரம். வேதம் சொல்லுகிறது நம்ம இன்னைக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்களை எல்லாம் நாம் இன்னைக்கு சரியாக நாம் அதை தியானிக்காதபடியினால் இன்னைக்கு பிரசங்கங்களும் தேவ வசனங்களும் வியாக்கியானங்களும் அது தவறாக சபைக்கு போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனா ஒரு செழிப்பின் உபதேசம் என்று சொல்லலாம். செழிப்பின் உபதேசம் இன்னைக்கு சபைக்குள்ள வந்தபடியினால் ஒரு ஒரு யுகமே மாறிவிட்டது. அந்த செழிப்பின் உபதேசம் வந்தபடியினால் தான் நான் முதல்ல சொன்ன காரியங்கள் எல்லாம், அந்த ஒழுக்கக்கேடான காரியங்கள், அசுத்தங்கள், அசிங்கங்கள், தாறுமாறான காரியங்கள், இவைகளெல்லாம் ஏன் வந்ததென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் சரியாக சபைக்கு இன்னைக்கு அத்திவாரமாக நாட்டப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது. இயேசுவை குறித்து பேச வேண்டும் என்றால் என்ன பேசுவார்கள்? மிஞ்சி மிஞ்சி போனா சொல்லுவார்கள், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். அதே மனதுருக்கம் உள்ள தேவன் தான் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் தெரியுமா? பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். மனதுருக்கம் உள்ள தேவன் தான். அதே இரக்கம் உள்ள தேவன் தான் தேவாலயத்துக்குள்ளாக போய் என்ன செய்யறார்? சாட்டை எடுத்து அவ்வளவரையும் அடிச்சு வரட்டுறார். ₹1 எங்க இருக்க கூடாது. இன்னைக்கு வந்தாச்சுன்னா நம்மளே அப்படியே அடிச்சு வரட்டிடுவார். வாடு மொத்த அட்டி எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே, இருக்கட்டும். அடுத்தது உங்களுக்கு வாடு, எல்லாம் மொத்தம் வாடுங்க. ஊழியம் செய்யறானுங்களாம், ஊழியம். நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து ரொம்ப சிந்திச்சு பார்ப்பேன். அப்படி ஏசப்பா இப்ப வந்தா என்ன நடக்கும்? சில கன்வென்ஷன் கூட்டங்கள், காரியங்களை எல்லாம் டிவியில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏசப்பா அந்த இடத்துல வந்தா என்ன நடக்கும் நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். சரி, அதற்கு மேலாக நம்ம போக வேண்டாம். அப்போ இன்னைக்கு ஏசப்பாவை நாம என்ன செஞ்சிட்டோம்? ஒரு சின்ன ஒரு டப்பாவில் குட்டி சாத்தான் அடைச்சி வச்ச மாதிரி இன்னைக்கு அடைச்சி வச்சுட்டோம். ஒரு குறுகிய பானைக்குள்ளேயோ குப்பிக்குள்ளேயோ அடைச்சி வச்சிருப்பாங்க.
கயிறுக்குள்ள கட்டி வச்சிருப்பாங்க, அப்படிதானே? அதனால இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் நிறைய பேர் கயிறு கட்டி இருப்பாங்க. எங்க போய் கட்டினான்னு கேட்டாச்சுன்னா இந்த கோயில்ல கட்டின கிறிஸ்தவர்களே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கயிறுக்குள்ள இயேசுவெல்லாம் அடக்க முடியாது. நீங்க போடுற சிலுவையில இயேசுவை நீங்க என்ன செய்ய முடியாது, கொண்டு வைக்க முடியாது. நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அந்த சிலுவையை கொண்டு ஒரு பேய்கிட்ட கொடுங்க பார்ப்போம், அதுவும் போட்டிருக்கும். பிசாசு இன்னைக்கு அதிகமா பயன்படுத்துறது இதெல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறது, அப்படிதானே? அப்ப நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதுனா இயேசு கிறிஸ்து இப்படிதான் அப்படின்னு இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த பூமிக்கு வரும்போது அவர் அநேக காரியங்களை மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரை பின்பற்றுகிற அநேகருக்கு அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இன்னைக்கு ஆதி காலத்தில் இருந்த நல்ல நல்ல பரிசுத்தவான்கள் இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு போய் வேற லைன்ல போயிட்டாங்க. அன்னைக்கு நல்லா தான் இருந்தாங்க. அன்னைக்கு ஆரம்ப காலத்தில் பாத்தீங்கன்னா நல்ல ஜிப்பா வேஷ்டி எல்லாம் போட்டு நல்லா தான் இருந்தாங்க. இப்ப பாருங்க நம்ம ஆட்கள் எல்லாம் அதே ஜிப்பா வேஷ்டி எல்லாம் போட்டு நீட்டா பிரசங்கம் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு காலத்தின் கோலம் அவங்க லைன் மாறி போய் விட்டது. அவங்களும் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, உலக நாகரிகத்துக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. உலக பிரகாரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உலக பிரகாரமான வார்த்தைகள் நல்ல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்த ஊழியர்கள் ஜனங்கள் வரமாட்டாங்கன்னு நினைச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, எடறி இந்த செழிப்பின் உபதேசத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு, ஆமா, வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், இடதுபுறம் வலதுபுறம் நீ என்ன செய்வாய், பலுகி பெருகி பூமி என்ன செய்வாய், சுதந்திரித்துக் கொள்வார். விடுவார் மோடி, நீ சுதந்திரித்துக் கொள்ளதுக்கு கொத்தி விடுவார். புரியுதா உங்களுக்கு? சும்மா என்னத்தையாவது கப்சாவை அளந்து விட்டு போறது, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது இல்லை. ஏசப்பா சொல்றாரு, பச்சை மரத்துக்கே இந்த பாடுன்னா பட்ட மரத்துக்கு என்ன பாடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாராவது நம்ம அதெல்லாம் சிந்திக்கிறோமா? அப்ப நம்ம கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா காசு கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, மற்ற காரியங்களை செய்வாரு, வீடு கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, காரை கொடுப்பாரு. இதே எண்ணங்களில் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வர்றதுனால எண்ணம் உண்டாகி கொண்டிருக்கிறதுனா ஒரிஜினலாக வந்த சுவிசேஷம், ஒரிஜினலாக வந்த கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு புரட்டப்படுகிறது. அதான் நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி கள்ளர்கள் அங்கும் இங்கும் கர்த்தருடைய வார்த்தையை புரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரும் இப்ப நான் இருக்கிறோம்னா என்னுடைய சுயத்துக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய காரியத்துக்காக. இப்ப எனக்கு நமக்கு சர்ச்சு கட்டணும், அப்படிதானே? நான் ஒரு டுபாக்கூர் அடிக்கிறேன். இந்த சர்ச்சு கட்டுறதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது கொண்டு உங்க கிட்ட இருக்கிற தங்கம் வைரங்கள் எல்லாம் கொண்டு கொடுக்கலன்னா, ஆமா, கர்த்தர் சொல்லிட்டாரு உன் குடும்பம் நாசமா போகும். என் பொய் சொல்லல, முந்தா நாள் அப்படி ஒரு கூத்து நடந்து பார்த்தேன் யூடியூப்ல. அல்லேலூயா. கொடுக்கிறது கூட ஒரு அபிஷேகம் தெரியுமா? கர்த்தர் ஒரு மனுஷனை ஏவி கொடுக்க வைக்கிறதான் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமா, கண்ட நாய்க்க பணம் எல்லாம் கர்த்தருடைய இதுக்குள்ள என்ன செய்யக்கூடாதான், வரக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் இருந்தாதான். அது நான் கர்த்தருடைய சபையை சொல்றேன். அல்லேலூயா. நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு அசுத்த ஆவி நின்று நல்லா போராடுது. அப்படியே பாத்தீங்கன்னா பலிபீடத்துல நின்று அது என்ன செய்யுது, அது என்ன அப்படியே இந்த வார்த்தைகளை என்ன செய்ய தெரியுமா, அது டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு அது மோதுகிறதை நான் என் ஆவியில உணர்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட சுயநலமாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், பேச ஆரம்பிக்கிறோம். நான் முதல்ல பேசினேன், அது வேற. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் ஏன் வந்தவொன்னு அந்த சின்ன ஜபத்தை பண்ணிக்கிட்டு ஒரு ஆலோசனை கொடுத்தோம்னா அந்த லைன் வேற. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நான் தேவ ஆவியினால் என்ன செய்யப்படுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன். முதல்ல நான் சொன்னது என்னுடைய காரியம். அங்கே தேவ ஆவிக்கு எனக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. என்னுடைய சுயத்தை நான், என்னுடைய சுயம் என்று அல்ல, என்னுடைய காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தேவ காரியத்தை நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தான் நீங்க நினைப்பீங்க, ஏன் இந்த காரியத்தை ஏன் கடைசி சொல்லலாமா? இல்லை, நம்மள தேவன் எப்படி நடத்துறாரோ அப்படிதான். ஒரு ஊழியக்காரன் தேவன் எப்படி என்னை எப்படி நடத்துறாரோ நான் அப்படிதான் போவேன். எந்த ஊழியக்காரர்கள் ஏதாவது இந்த பாணி, இந்த இப்ப நம்ம நடத்துற இந்த ஆராதனை பாணியை மாத்துங்கன்னா மாத்தி இருக்கிறேன். ஒரு காரியத்தை நான் மாத்தி இருக்கிறேன்.
என்ன தெரியுமா? இந்த ஜெப காரியம் தொடர்ந்து 2 ஜெபம் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் மாத்தினேன். அது நல்ல காரியம் தான். மற்றபடி என்ற ஒரு 1:30 மணிக்கு ஆராதனை நடத்துங்கன்னா நான் நடத்தவே மாட்டேன். காரணம் என்னவென்றால் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே ஆராதனை தான். அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்து நம்ம நடக்கிறது எல்லாமே ஆராதனை தான். ஆராதனை அதான் சொல்றேன்ல, இந்த ஆராதனைனா நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா என்னது? பூப்பறிக்க வரிகளா எந்த மாசத்தில் அல்லேலூயா அல்லேலூயா. இது வாங்க ஆராதனை. ஆராதனை என்ன தெரியுமா? இப்படியே இயேசுவே சொல்லிட்டு நிக்கிறேன். ஆராதனை என்ன தெரியுமா? உங்க சரீரம் தான் ஆராதனை ஸ்தலம். நீங்கள் தான் தேவனுடைய ஆராதனை. 24 மணிக்கு கர்த்தரை ஆராதிச்சு கொண்டே இருக்கலாம். இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா பைத்தியக்காரன் பாங்க. பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் கொண்டு போறது எங்க கொண்டு போறது தெரியுமா? பழைய ஏற்பாடு. அப்ப நீ அங்கே இருக்கலாம, ஒரு கட் பண்ணிக்கிட்டு அங்கே உட்கார்ந்து இருக்கலாம. புதிய ஏற்பாடு இன்னைக்கு மறந்துட்டோம். புதிய ஏற்பாடு அது நலல், இது நிஜம். இந்த புதிய ஏற்பாடு இன்னைக்கு நீங்க நிறைய பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டினுடைய பிரசங்கம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. புதிய ஏற்பாட்டினுடைய தேவனுடைய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள் சபைக்கு இன்னைக்கு அப்புறமா போயிட்டு இருக்கிறது. ஏன்னா இங்க இருந்து எடுத்து நிறைய விஷயத்தை பேச முடியாது. பேசினா ஜனங்களுக்கு சங்கடம் உண்டாகும். ஜனங்களை ஏமாத்த முடியாது. இங்க இருந்து எடுத்து பேசி ஏமாத்த முடியாது. ஆனா பழைய ஏற்பாட்டு வசனத்துல இருந்து எடுத்து பேசி உங்களை ஏமாத்திடலாம். ஆனா இங்க இருந்து எடுத்து பேசி என்ன செய்ய முடியாது? ஏமாத்த முடியாது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு வருகிறோம். தேவன் நம்மளை என்ன செய்யறாரு? இன்னொரு காரியத்தை அப்படியே நம்மளை காண்பிக்க விரும்புகிறார், கற்றுக் கொடுக்கிறார். சபை என்பது கற்றுக் கொடுக்கிற இடம், ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குற இடம், ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று காட்டிக் கொடுக்கிற இடம் சபை. ஒரு மனுஷனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஏணிதான் வசனம். அல்லேலூயா. ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு ஏணி. புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வசனமும் கிடையாது. யாக்கோபு 2 பரிவாரங்களோடு வந்தார். ஏற்றுக்கொள்வோமா? எம்மா பொண்டாட்டிமார்களே ஏற்றுக்கொள்வீங்களா? எத்தனை பரிவாரம்? 2. கசக்கா கசக்கா. தாவீது அநேக மறுமனையாட்டிகளை வைத்திருந்தார். ஏற்றுக்கொள்ள முடியுமா? கசக்கா கசக்கணும். எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயம் அல்ல. எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நீ இப்படி நடக்காத. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இவர்கள் இப்படியெல்லாம் நடந்து இதனால என்ன துன்பத்தை அனுபவித்தார்கள், என்ன சாபத்தை வாங்கினாங்க, என்ன கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, நீ எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம விட்டுருவோம். தாவீதை குறித்து நல்லா பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா தாவீதினுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் சமாதானமா வாழல, துன்பத்தை தான் சந்திச்சாரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 2 பரிவாரங்களோடு வந்தவர் நிம்மதியா வாழ்ந்தாரா? இல்ல இல்ல. இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனோடு வாழ்ந்தால் அவர்கள் சமாதானமாக வாழ்வார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் உலக பிரகாரம், ஆவிக்குரிய பிரகாரம் அல்ல. எல்லாம் சிலுவையில் நிறைவேறப்பட்ட காரியம். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைய உபதேசங்களை எடுத்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச இடரல் உண்டாகும். நீங்க நினைக்கிறது போல இல்ல, இடரல் உண்டாகும். நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். என்ன கூட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அந்தி கிறிஸ்துவாங்க. ஏற்கனவே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பிசாசின் உபதேசம் பாங்க.
இயேசு கிறிஸ்துவுடைய சரியான உபதேசம் பொய்யாச்சுன்னா நிறைய பேர் ஆடி போயிடுவான், விலை விலத்து போயிடுவான். லக்ஸரி வாழ்க்கை வாழ முடியாது, பந்தா பண்ண முடியாது, டுபாக்கூர் வேலை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை யோசித்து பாருங்கள். ஒரு முறை ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸுக்கும் நம்ம ஜோதியான பக்கத்தில் இருக்கும்போதா இன்னைக்கு இருக்கிற ஊழியர்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு வித்தியாசத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் கல்யாண வீட்டில் போனா 3 மணி நேரம் பிரசங்கம். நேற்று கூட யாரோ என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, கல்யாண வீட்டில் எத்தனை மணிக்கு பிரசங்கம், செத்த வீட்டில் போனா அழுவா பிரசங்கம். செத்த வீட்டில் அந்த பாடி இருந்து அழிவி நாரக்கூடிய அளவில் இருந்து பிரசங்கம். ஏன் தெரியுமா? ஜபம். இவனுக்கே நம்பிக்கை கிடையாது, காத்தடைச்சுதான் மேலே ஏற்றி கொண்டு போன போல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அவர் சொன்னதா அப்படியே சொல்ல வரேன், மறந்துட்டேன் ஒரு செகண்ட். பிசாசு மறக்க வச்சுட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து பேச மாட்டாரு, காரியத்தை செய்தார். அவருடைய பேச்சு குறைவு, ஆனா செயல் அதிகம். இங்க அப்படி கிடையாது, சாட்டு பூட்டு காட்டு பூட்டுன்னு சொல்லிக்கிட்டு ஆடிச்சு முளைக்கிறது. எனக்கே சிறையா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பெந்தேகோஸ்து கல்யாணம், நம்ம ஆட்கள் கல்யாணத்துக்கெல்லாம் போறதுக்கு எனக்கு மடியா இருக்கும். ஏன்னா போறது மேல 3 மணி நேரம் வச்சு அருன்னு அறுத்துருவான். என்னங்க அங்க எப்படியும் அரைச்ச மாவத்தான் அரைக்க போறோம், அது ஒரு 20 நிமிஷம் அரைச்சிட்டு விடலாம்ல. நீங்க எல்லாம் கொடுத்து வச்ச பாக்கியாளன்கள். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள், இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள், அப்போஸ்தலர்கள் செய்த காரியங்களை எல்லாம் நீங்கள் பைபிள்ல தெளிவாக வாசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம சபை நடத்துறது கூட எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் மாறிதான் போயிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்துக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம செய்துகிட்டு இருக்கிறோம். ஒருத்தன் சொல்றான், அதான் சொல்றோம்ல, ஒரு பொறுக்கி இருக்கான் பாத்தீங்களா, ஒரு கூத்தாட்டக்காரன், டான்ஸுக்காரன். அந்த பொறுக்கி சொல்றான், இலவசமாய் கொடுத்தது இலவசமாய் இயேசு கொடுக்க சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள்லாம் கேட்கணும். எல்லாரும் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்க பிரசங்கத்தை ஒருத்தன் எடுத்து போட்டாங்கன்னா என்ன செய்யறான் தெரியுமா? அது என்னது, யூடியூப்ல என்ன ஒரு காப்பியை கொடுத்து அந்த யூடியூப் சேனலே கேன்சல் பண்ணிடலாம். நீ எல்லாம் வழங்குவியா? உனக்கெல்லாம் நல்ல சாக்கால வருமா? யோ சுவிசேஷம், சுவிசேஷம் எவன் எடுத்து போட்டா என்னையா, அது போகட்டும். காசு எந்த அளவுக்கு கேவலமா நம்ம ஆட்கள் போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. எவனாவது தேவனுடைய வார்த்தையை வித்து பிழைப்பானா? அப்படி பிழைக்கிறதுக்கு வேற மாதிரி பிழைக்கலாம். அவன் சொல்றான், இலவசமாய் கொடுத்த வரத்தை தான் நான் இலவசமாக கொடுக்க முடியும், நான் படுற பாட்டு மற்ற காரியங்கள்லாம் நான் இலவசமாக கொடுக்க முடியாது, நான் வடையெல்லாம் சுட்டு வைப்பேன், எவனும் கொண்டு வியாபாரம் பண்ணுவானா? ஆட சீ, கருமம் பிடிச்சவன ஒன்ன ஒரு கர்மம் பிடிச்ச கூட்டம் ஒன்னெல்லாம் கொண்டுகிட்டு இருப்பாரு. இந்த கர்மம் பிடிச்சவனெல்லாம் இயேசுவே இவர்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்பித்துக் கொடுக்கக்கூடிய ஆட்சி வரட்டும். பாவப்பட்ட ஊழியர்களை ஒண்ணும் செஞ்சிடாதுங்க ஐயா, பாவையா. 10 பேர் 15 பேரை வச்சுக்கிட்டு 20-30 பேரை வச்சுக்கிட்டு ஆண்டவருக்காக வாழக்கூடிய ஊழியர்களை ஒண்ணும் செய்யாதுங்க ஐயா. இந்த கள்ளங்களை பிடிக்க ஐயா, இந்த திருடர்களை பிடிக்க ஐயா. பாவம் அப்பாவி ஊழியக்காரன் 50 பேர் உட்கார்ந்து ஆச்சுன்னா கோடாலி எடுத்துட்டு கம்பி எடுத்துட்டு அங்க போறியே, போ இவங்கிட்ட போ. பாவம், அவன் உண்மையாக ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறான், பசியும் பட்டியலும் கிடக்கிறான், அவன் ஒண்ணு எதிர்த்துக்கிட மாட்டான். போ இங்க போ, இவன்கிட்ட போய் இன்கம் டாக்ஸ கொண்டு போ, நீ உள்ள போக முடியாது. அவன் ஒன்னைய விலைக்கு வாங்குவான், உன் டீமே விலைக்கு வாங்குவான், உன் கடவுளை விலைக்கு வாங்குவான். அவன் அப்பாவி ஊழியர்களை தொந்தரவு பண்ணாதுங்க, மனசுக்கு சங்கடமா இருக்கிறது.
அவர்கள் கர்த்தரை அறிவிக்க வந்தவர்கள், இயேசுவுக்காக வந்தவர்கள். கஷ்டப்படுற அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிற ஊழியர்கள் எவ்வளவு அன்னைக்கு இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அடுத்த நேரம் என்ன செய்யறது? பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்க முடியாது. காடுகளையும் மலைகளையும் மேடுகளையும் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் சிந்தி கர்த்தருக்காக வாழ்கிற தேவ மனிதர்கள் எத்தனையோ உண்டு இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கெல்லாம் அவங்கள தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோட்டு சூட்டு மாடு. மனசுக்கு வேதனையா இருக்கிறது. ஏன்னா இன்னும் நீங்க ரட்சிக்கப்படவில்லை. இன்னைக்கு இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நீங்க நம்ம மனம் திரும்பல, ரட்சிக்கப்படல, இன்னும் இந்த துயரத்துக்குள்ள போகல. ஒருவன் படுகிற பாடுகளை பார்த்து துயரப்படுகிறவன் தான் நல்ல விசுவாசி. தனக்கு கிடைச்சதெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு தின்னுகிட்டு நல்ல கொளுத்து பண்ணி மாதிரி சுத்துறதல்ல விசுவாசி. ஊழியர்கள் அப்படிதான், தனக்கு கிடைக்கிறதெல்லாம் சுருட்டி மலமலையா வாங்கி போட்டு சொத்துக்களையா குவிச்சு எங்க கொண்டு தள்ள தெரியாம இருக்கிறதல்ல. மேல போனா கீழே உள்ளவன பார்க்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அற்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரி கூட பிடிப்பானு. ஓ நீலம் புறம்போக்கில் இருந்தவையா, மறந்துடாதுங்க. புறம்போக்கில் இருந்தவங்க நம்ம எல்லாம் தூசு நாய விட மோசமா இருந்து நம்மளை கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு பேண்ட் போட்டிருக்கிறோம், சட்டை போட்டிருக்கிறோம், கார்ல போறோம், பைக்ல போறோம். எப்படி? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நிறைய காரியங்களை மறந்து போயிட்டோம். மனசாட்சி இல்லாத கேடு கட்டவங்களா மாறி போயிட்டோம். மிருகத்தை விட கேவலமா மாறி போயிட்டோம். எவசத்தா நமக்கு என்ன? நாடு எப்படி போனா நமக்கு என்ன? நம்ம தமிழ்நாடு எப்படி போனா நமக்கு என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் அழிஞ்சு போனா நமக்கு என்ன? நமக்கு தேவை 5000 ஒரு சூட்கேஸ். சீ அசிங்கமா இல்ல ஊழியக்காரா? இந்த அரசியல்வாதி கிட்ட போய் கூல கும்பிடு போட்டு காசு வாங்குறிய, நீ செத்துரு, நீ செத்துரு, நீ உயிரோட இருக்க கூடாது. உன்னை எப்படி மதிப்பான்? அவன் எப்படி இயேசுக்குள்ள வருவான்? இருக்கிறான் சர்ச்சு கட்டணும், அது கட்டணும், 10 முறை சிமெண்ட் கொடு, 20 முறை இது கொடு. சீ அசிங்கமா இல்ல? இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்கள் அநேக விஷயங்களை நானும் நீங்களும் இன்னைக்கு என்ன செய்ய முடியல, அறிந்து கொள்ள முடியல. சோத்திரம். நான் உங்களுக்கு ஆறுதல் செய்தி சொல்லதுக்காக வந்தேன். என்ன செய்தி? ஆறுதல் செய்திக்கு வந்தேன். பார்த்தீங்களா? திட்டத்தோட வந்தேன், பிளான் பண்ணி வந்தேன். மக்களுக்கெல்லாம் ஆறுதல் அளித்து அனுப்பணும்னு சொல்லி பாருங்க. இந்த செய்தியே ஆறுதல் செய்தி தானே. வாசிங்க அப்போஸ்தலர் 7:52 வாசிங்க. ரொம்ப முக்கியமான வசனம் தான் இதெல்லாம். 171 அப்போஸ்தலர் 7:52 தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் யார கொலை செய்தாங்க? இயேசு கிறிஸ்துவ கொலை செய்தாங்க. இயேசு கிறிஸ்துவ கொலை செய்தவங்க யார் தெரியுமா? அன்று இருந்த கிறிஸ்தவன் தான் இயேசுவை கொலை செய்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள் யார் தெரியுமா? அன்று இருந்த செவன்த் டே பார்ட்டிகள் தான் இயேசுவை கொலை செய்தார்கள். அல்லேலூயா. இயேசுவை கொலை செய்தவர்கள் பாரம்பரியத்தை பின்பற்றினவர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள். கிறிஸ்தவ பாரம்பரியம் இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாக வந்து இன்னைக்கு இருக்கிற காலத்துல இதே மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணினார்னா அவர் இயேசுன்னு தெரியலனா மொத்த ஊழியக்காரங்களை சேர்ந்து அவரை கொலை செய்வாங்க. நான் சொல்ற கொலை செய்வாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்துருவான். என்னடா நம்ம பொழப்புக்கே ஒரு ஆப்பு வச்சு விட்டாரு. நம்ம பொழப்புக்கே ஆப்பு வச்சுட்டாரு. இவரும் சம்பாதிக்க மாட்டாரு, நம்மளே சம்பாதிக்க விட மாட்டாருங்கிறதற்காகத்தான் யூதாஸ் துரோகியாக மாறினார். இப்ப புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா.
என்ன இந்த ஊழியக்காரரு கொஞ்சம் ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்காரு, 4 பொய்ய சொல்லிக்கிட்டு அப்படியே இவரு பெரிய பேர் எடுத்து சர்ச்சை கூட்டியாச்சுன்னா 500 ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் இருந்தா நம்மளும் பக்கத்துல போய் நின்னா பெருமையா இருக்குமே. அப்படிதானே? அல்லேலூயா. சோத்திரம். அவனுக்கு பெருமையா இருக்குன்னா என்ன நடக்க போகுது? நம்ம அந்த ஐயா ஈசா அவர் நடத்துற கூட்டத்துக்கு போய் என்ன செஞ்சுக்க, அவர் பக்கத்துல ஒட்டிக்க. இந்த எண்ணம் தான் அந்த துரோகிக்கு உண்டாச்சு. எந்த துரோகிக்கு? இவர் சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு யூதாசுக்கு. இவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா? அவருக்கு வர்ற காணிக்கை காசுகளை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் நிறைய அவர் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் நினைங்க, நான் எழுதப்படவில்லை. கொடுத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? 100க்கு 100 கொடுத்திருப்பார். அல்லேலூயா. இதத்தான் யூதாஸ் பார்க்கிறான். என்னடா இந்த ஆளு கூட சேர்ந்தா நம்ம நல்லா இருக்கலாம், நமக்கு நிறைய காசு கொடுப்பாரு. எப்படி துரோகியா மாறுறான் பாருங்க. காட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கெல்லாம் அப்படிதான். ஏகப்பட்ட இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்கிறது. துரோகம். துரோகத்தினால் வீழ்ந்த சாம்ராஜ்யங்கள் நிறைய உண்டு. இன்னைக்கு தமிழ்நாடே துரோகத்துல தான் விழுந்து கிடக்கு. அது ஒரு பக்கம் இருக்கிறது. துரோகம். இன்னைக்கு துரோகத்தினாலதான் இயேசப்பாவை சிலுவையில் அடிக்க முடிந்தது. ஆனால் அது தேவ சித்தமாக இருக்கலாம். ஆனாலும் துரோகம். துரோகம். இன்னைக்கு இந்த துரோகம் இருக்கு பாருங்க. இது எல்லா இடத்திலையும் நடக்கும். குடும்பங்கள்ல நடக்கும் துரோகம். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துரோகம் செய்வாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெற்றோர்களும் உண்டு. பக்கத்துல நமக்கு துரோகம் யார் செய்வான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு துரோகம் செய்யறவங்க யார் தெரியுமா? உங்களை விட்டு தள்ளி இருக்கிறவங்களுக்கு துரோகம் செய்வான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. உங்களுக்கு துரோகம் செய்யற ஒண்ணுல உங்க குடும்பக்காரனாக இருப்பான், இல்லைன்னா உங்களோடு பழகினவர்களாக இருப்பார்கள். அடுத்து உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டான். இந்த துரோகமே இவங்க தான் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது துரோகம். கூடவே இருந்தான். அவனுக்கு வேதம் சொல்லுகிறது துரோகியான யூதாஸ். எப்படி? துரோகியான யூதாஸ். லூக்கா நினைக்கிறேன், அதை குறிச்சு. ஆமா, லூக்கா 6வது அதிகாரம் 16வது வசனம். 6:16. எல்லாரும் எடுத்து சீக்கிரம் எடுங்க. துரோகியான யூதாஸ். துரோகம். இந்த துரோகத்தினால பாருங்க துயரம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருந்திருக்கு சொல்லுங்க? அதான் அவர் சொன்னார், அவர் அனுபவித்தவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அனுபவித்தவைகள் எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு வார்த்தையாக. எப்பா உனக்கு இந்த துரோகத்தை செய்வாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் இன்னைக்கு இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு துரோகம் நடந்திருக்கும். நடந்திருக்குமா இல்லையா? கட்டாயம் நடந்திருக்கும். உங்களை நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல யாராலேயே ஒரு துரோகம் பண்ணப்பட்டிருப்பீங்க. நீங்க சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதற்காக அவர்களை பழி வாங்க போகாதுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யூதாசனுடைய முடிவு உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பழி வாங்குவது நம்முடைய வேலை அல்ல. பழி வாங்குவது கர்த்தருடைய வேலை. மன்னிப்பது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வேலை. நம்ம வேலை மன்னிக்கிறது தான். தேவனிடத்தில் தேவன் பார்த்துக் கொள்ளுவார். உங்களை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, துயரப்படுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. ஏசப்பா சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது அனுமதி. அதற்கு ஒரு துரோகம் அங்கே என்ன செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிசாசு பார்க்கிறான். எங்க பிசாசு எல்லாருக்குள்ளேயும் வரமாட்டான். புரியுதா? பிசாசு எல்லாருக்குள்ளேயும் வரமாட்டான். அதுக்காக இந்த ஆடுறவங்களை மாத்திரம் நீங்க நினைக்காங்க இவங்க தான் பேய் பிடிச்சவங்கன்னு. நான் எப்பவும் சொல்லுவேன், ஆடுறவங்களை விட ஆடாம இருக்கிற பேய் டேஞ்சரான பிசாசு. அல்லேலூயா. அது ஆடவே செய்யாது. புத்தி எல்லாம் விளங்காத அவசிய புத்தியா இருக்கும். இந்த பேயை துரத்திரல, இந்த பேயை துரத்தவே முடியாது. அது அழகா பேசும், அது அழகா வேலை செய்யும். அப்படிதானே? ஆமா, அது சூப்பரா கூட இருக்கும், எல்லாம் செய்யும். நம்ம உலக பிரகாரமாக ஒரு பழமொழியை சொல்ல போனா சொல்லித்தான் ஆகணும். ஆமா, கொண்டு அவன் தான் என்ன செய்வான்? சேர்த்து வைப்பான், அவன் தான் பிரிப்பான்.
அதுக்கு மேல சொல்ல போனா, கொச்சையா சொல்ல போனா, ஆமா, கூட்டியும் கொடுத்து காட்டியும் கொடுப்பான்னு சொல்லுவாங்க பழமொழி இல்லையா? உண்மைதானே? ஆமா, உண்மைதானே? இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் துரோகிகள். துரோகிகள். இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்ததெல்லாம் துரோகம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் எத்தனையோ துரோகங்கள் பாருங்க. யோபு வேதனைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறார். யோபுக்கு கையால வாங்கி திங்காத எவனுமே கிடையாது. யோபுடைய சரித்திரத்தை வாசி பாருங்க, வாசி பாருங்க. அவர் சொல்றாரு, எல்லா மனுஷனையும் நான் மதிப்பேன், என் கண்கள் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்ததில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷங்க, இந்த காலம் கிடையாது. நான் எவ்வளவு டீசெண்டா இருந்தேன், எந்த மனுஷனையும் நான் நாயை போல வச்சிருந்ததில்லை. என் மேஜையில ஏறி சாப்பிடாதவங்க இந்த ஊருக்குள்ள குறைவு. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான். அவருக்கு ஒரு துரோகம் நடக்கிறது. வார்த்தையினால் துரோகம். எதனால துரோகம்? அவரே விழுந்து கிடக்கிறாரு, அவரே நொறுங்கி கிடக்கிறாரு. சில தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒப்பு கொடுப்பாருங்க, நொறுங்கி கிடப்பாங்க. நம்ம நினைச்சிடக்கூடாது அவன் நொறுங்கிட்டான், அவன் விழுந்துட்டான், அவன் நாசமா போயிட்டான். முதல்ல அவன் கேரக்டர் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இது எதனால வந்தது? தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் பாவம் செய்ததுனால அல்ல. நம்ம சொல்லுவோம், யோபு உதட்டினால் பாவம் செய்தான், இவர் உதட்டினால பாவமே செய்யல. யாப்பா, அதெல்லாம் ஒரு பாவமா? நம்ம செய்யற பாவத்துக்கு யோபு உதட்டினால் பாவம் செய்தார். பிரசங்கம் யோபுவின் உதடு, பிரசங்கத்துக்கு பேர். ஏ, யோபு எல்லாம் பத்தி குறை சொல்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா? இருக்கா? யாம் மண்டல மயக்கிறது நானே அடிக்கணும். பிரசங்கம் பண்றவங்க எல்லாம் ஜாக்கிரதை. சும்மா மைக்கு கிடைச்சிட்டு சொல்லிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? பைபிள்ல இருக்கிற பரிசுத்தவான்களை எடுத்து வச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. கவனம். ஒரு குறை என்னட்ட யோபுட்ட காட்டி கொடுங்க பாப்பா, நம்ம காட்டி கொடுப்போம். யோபு உதட்டினால் பாவம் செய்தார், ஒரு பாவமும் செய்யலைங்க. அல்லேலூயா. தேவன் ஆண்டவருக்கு பிசாசுக்கு உள்ள பிரச்சனையில இந்த பாவம் மாட்டிக்கிட்டார். அதான் அவர் செய்த பாவம். அல்லேலூயா. ஆமா. மற்றபடி நம்ம என்ன செய்வோம்? நூதனமா எடுக்காமலாம், வசனங்களை எடுக்காங்களா? நானும் ஒரு முன்னாடி எடுத்திருக்கிறேன் அந்த வசனம், அப்புறம் தான் நான் பார்த்திருக்கிறேன். என்னடா இவங்களெல்லாம் போய் மேல நின்று குறை சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அல்லேலூயா. தாவீதை குறை சொல்லலாம், அப்போஸ்தலர்களை குறை சொல்ல முடியுமா? அப்போஸ்தலர்களை குறை சொல்லி பிரசங்கம் பண்ணாதுங்க. கவனம். கர்த்தர் இடியை இறக்கி போடுவார். ஜாக்கிரதை. ஆமா, அப்போஸ்தலர்கள் அப்படி இருந்தார்கள், இப்படி இருந்தார்கள், அப்படி செய்தார்கள், அதில் பாவம் செய்தார்கள், பேசிடவே கூடாது. பிரித்து மேஞ்சிருவார். ஹல்லேலூயா. பாவம் செய்தவர்களை பேசணும். பைபிள்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களை எடுத்து உட்கார்ந்துட்டு பேசணும். மற்றபடி தேவையில்லாம உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஆமா, இனி விட்டாச்சுன்னா சொல்லுவியா இயேசு பாவம் செய்தார், சாட்டை எடுத்து அடிச்சாருன்னு பிரசங்கம் பண்ணுவியா? இயேசுவின் சாட்டை பிரசங்கத்துக்கு தலைப்பு. அடுத்த பிரசங்கம் வச்சிருவோமா? இயேசுவின் சாட்டை. இயேசுவின் சாட்டைய வசனம் தான். அல்லேலூயா. இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, வர்ற வர்ற ஒவ்வொரு சாட்டை அடிதான். இன்னைக்கு ஒரு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார், என்னையும் உங்களை. புரியுதா உங்களுக்கு? வார்த்தையினால் சாட்டையை கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏய் திரும்பு, மனம் திரும்பு, இல்லன்னா ஓடி போயிரு. மனம் திரும்பு, இல்லன்னா என்ன செய்ய? ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து இன்னைக்கு விளாசு விளாசு விளாசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 25வது சங்கீதம் 3வது வசனம், பக்கம் 684. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே
வெட்கப்பட்டு போவார்களாக. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, முகாந்திரம் இல்லாமல் துரோகத்துக்கு பாத்தீங்கன்னா சரி, ஏதோ நீங்க ஒரு பெரிய துரோகம் செஞ்சிட்டீங்க, பதிலுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டா ஒருவேளை கர்த்தர் மன்னிச்சிருவாரு. ஆனால் நன்மையே செய்து உங்க வாழ்க்கையில இருந்திருப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு நீங்க நல்லதுதான் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு நீங்க எவ்வளவு உதவிகளை செஞ்சிருப்பீங்க, மறந்துருவான். ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு துரோகம் பண்ணிடுவான். மனுஷன் ரெண்டு கேட்டகரி உண்டு. எல்லா சூழ்நிலையிலும் சேர்ந்திருக்கிறவர்களும் உண்டு. எப்பொழுது பாலில மாவு குறைகிறதோ ஓடி போகிறவர்களும் உண்டு. அல்லேலூயா. கொடுக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க. என்னைக்கு நீங்க கொடுக்கறத நிறுத்துறீங்களோ உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? மனுஷன்ல ரெண்டு கேட்டகரி உண்டு. இன்னொரு மனிதர்கள் உண்டு, எல்லா சூழ்நிலையிலும் கூட இருப்பாங்க. அல்லேலூயா. அவருடைய கஷ்டத்துல கூட இருப்பாங்க, அவங்க துன்பத்துல கூட இருப்பாங்க, அவங்க வேதனையில கூட இருப்பாங்க. ஆனா சில மனிதர்கள் அப்படி கிடையாது. நீங்க நல்ல பணம் இருக்கு, காசு இருக்குன்னா உங்க கூட இருப்பாங்க. இது எப்போ உங்ககிட்ட இல்லையோ உங்களை விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடுவாங்க. நீங்க விரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அறிவது எப்போது தெரியுமா? சூழ்நிலை தான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் நல்லா இருக்கும்போது கூட இருப்பான். அவன் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஏதோ ஒரு பலவீனத்தில் அவன் அடிபட்டு இருக்கும்போது அத்தனை பேரை விட்டு போயிடுவான். நாமளும் அப்படிதான். மனைவி, புருஷன், குடும்பம், இதெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்பல. பெற்றோர்கள் நல்லா இருக்கும்போது கூட இருப்பான், நல்லா வாங்கிட்டுமா. என்னைக்கு பெற்றோர்கள் அவர்கள் கை கால்கள் குறுகிறதோ அப்புறம் என்ன செய்வான்? ஆமா, பொண்டாட்டி கூப்பிட்டான்னு சொல்லி பின்னாடி ஓடி போயிடுவான். அப்படி ஏதாவது பாவாட மனத்திகள் இருக்கிறீங்களா? செய்யாத எதை விதைக்கிறியோ அதை அறுப்பா. அல்லேலூயா. அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, இருக்கிற வரைக்கும் அந்த பெற்றோர்களை கரன்னு மாடு கறக்கிற மாதிரி கறக்கிறது. என்னைக்கு அவருடைய கைகள் கால்கள் பலன் குண்டி போகிறதோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இழிச்சவாய் பிள்ளைகள்ட்ட ஒப்படைச்சிட்டு ஓடிடுவான், வாங்கி தின்னவன். நடக்குதா இந்த உலகத்துல? அல்லேலூயா. கடைசியில சில நேரங்களில் பாத்தீங்கன்னா பார்க்கறது யார் பார்ப்பாங்க தெரியுமா? ஒண்ணு இல்லாதவன் பார்ப்பான். பெற்றோர்களும் சில நேரம் அந்த அநியாயத்தை தான் செய்வாங்க. ஆமா, சோத்திரம். நம்ம எல்லாருக்கும் பைபிள் இருக்கிறது. பெற்றோர்களாயிருந்தாலும் சரி, பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, காசு பணத்துக்காக மாத்திரம் நீங்க என்ன செய்யாதுங்க, ஒரு அன்போடு கூட இருக்காதுங்க. அது துரோகம். மறைமுகமாக நீங்க துரோகியாம இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த உலகத்துல யாருக்கிட்ட நீங்க எதையுமே எதிர்பார்க்க கூடாது. ஒரு மனுஷனுக்கு நீங்க கொடுக்குறீங்க, மறுபடியும் அது கிடைக்க நீங்க எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. விட்டு போயிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். வாங்குறவங்க, கொடுக்கிறவங்க, சாப்பிடுறவங்க கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவர்களா இருங்க கர்த்தருக்கு. அல்லேலூயா. அந்த மனுஷர்களை டப்புனு போய் குறை சொல்லிடுறாதுங்க, அந்த மனுஷரை குற்றப்படுத்திடாதுங்க, அந்த மனுஷர்களை தாறுமாறா பேசிடாதுங்க. துரோகம். அவன் வேதனைப்படுவான், அவன் துன்பப்படுவான். எவ்வளவு சங்கடமா இருக்கும் தெரியுமா? ஐயோ, நான் எப்படி இந்த மனிதர்களை வைத்திருந்தேன், என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என் பிள்ளைகள் துரத்தி விட்டுட்டாங்களே. கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் இன்னைக்கு எத்தனையோ கலெக்டர் ஆபீஸ்ல போய் நிக்கிறாங்க. கோடிக்கணக்கான சொத்துங்க, கொஞ்சம் நெஞ்சு சொத்து இல்ல. வாங்கிக்கிட்டு என்ன செய்யறது? அதனால இன்னைக்கு நிறைய பேர் பயந்து உயில் எழுதி கொடுக்கிறது. புரியுதா? கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உயில் ஏன் எழுதுறாங்கன்னா பயந்து எழுதுறாங்க. அதனால வந்த மருமக்கமாரெல்லாம் என்ன செய்யணும், ஏன் அப்படி செய்யறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். புரியுதா? அல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படி எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், வாங்கிட்டு கலத்தி விட்டுற கூடாது. நமக்கு எந்த பிடியும் இல்லை, நம்ம அனாதையா போயிருவோம். இருக்காதாங்க? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு இருக்காதா? நீ சம்பாதி பாப்போம், நீ நல்லா உண்டாக்குவா. எல்லாம் கர்த்தர்
ஒருவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். துரோகம், இதெல்லாம் துரோகம். நான் பேசிக்கிட்டு இருக்கிறது குடும்பம், புரியுதா உங்களுக்கு? குடும்பத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்ற நல்லா புரிந்து கொள்ளுங்கள். குடும்பம் இல்லைன்னா ஏசப்பா இல்ல. அல்லேலூயா. ஒரு குடும்பம் தான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்துடைய ஆசீர்வாதம் தான் கர்த்தருடைய சந்தோஷம். ஒரு குடும்பத்துடைய மனம் திரும்புதல் தான் பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்புதல் சந்தோஷம் தான். ஆனா யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பா. அதனாலதான் யோசுவாவின் நாட்கள் இளைப்பாறுதலாக இருந்தது, மோசேயினுடைய நாட்கள் பிரச்சனைகளாக இருந்தது. அல்லேலூயா. அவருடைய நாட்கள் இளைப்பாறுதல், யோசுவாவுடைய நாட்கள் கம்ப்ளீட்டா இளைப்பாறுதல். அப்ப இந்த இளைப்பாறுதலின் சமாதானம் எந்த குடும்பத்தில் துரோகம் இல்லையோ அந்த குடும்பத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. துரோகம் பண்ணக்கூடாது, ஒருவருக்கொருவர் துரோகம் பண்ணக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் பண்ணாதுங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணாதுங்க. கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம பார்வைக்கு எல்லாம் சாதாரணமாக இருக்கும், தேவனுடைய பார்வைக்கு அது அதிபயங்கரமாக இருக்கும். நம்ம சாதாரணமா விட்டுருவாங்க, கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருப்பார். சாபம்லாம் வராது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த சாபம் கீபம்லாம் இனி பேசுறதாட்டே இல்லை, எல்லாம் நியாய தீர்ப்பு தான். அல்லேலூயா. ஏன்னா சாபம்னு சொல்லி பேசுறோம்னா இங்க ஒரு பயம் இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது. ஆமா, சபிக்கப்பட்டவன் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஆளுகை செய்யறான், அது ஒரு பக்கம் வேண்டாம். அப்போ நாம இப்போ எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? துரோகம் வரும்போது இந்த துரோகம் செய்கிற நமக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா? சங்கடமா தான் இருக்கும். எனக்கெல்லாம் கொஞ்சம் இந்த துரோகம் பண்றவங்களை ரொம்ப நான் வேதனைப்படுவேன். எனக்கு ஒரு குணம், துரோகத்தை அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன். யாராவது போய் எதுவும் துரோகம் பண்ணிடாதுங்க, மற்ற ஆளை மாதிரியும் நான் கிடையாது. ரொம்ப சங்கடப்படுவேன். ஏன்னா நான் ஏன் அவ்வளவு சங்கடப்படுவேன்னா, நான் துரோகம் நான் என்ன துரோகம் அவர்களுக்கு பண்ணினேன்? நான் உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணேன்னா நீ எனக்கு திருப்பி துரோகம் பண்ண வேண்டியதான், அப்படிதானே? பண்ணிட்டு போ. எந்த துரோகமும் பண்ணாம நீ எனக்கு துரோகம் பண்ணியானா, புரியுதா உங்களுக்கு? நீ சாவ கிடக்கும் போது உனக்கு ஜோம் பண்ணதுன்னா தப்பா நினைக்காதுங்க. ஏசப்பா இறங்கி வந்து ஜோம் பண்ணல. ஏசப்பா எப்படி பிசாசுக்கு ஒரு மனுஷனோ ஏசப்பாவுக்கு ஒரு மனுஷன் வேணும். அல்லேலூயா. ஒருவேளை நான் இல்லைன்னா இன்னொருத்தர் வேணா நம்ம சொல்லலாம், இவர் இல்லைன்னா அவரு ஏன் ஒன்னு அங்க கொண்டு போல இங்க கொண்டு வந்தார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இவர் இல்லைன்னா அவரு. எந்த சபையிலையும் எந்த ஊழியக்காரர்களையும் நீங்க அப்படி சொல்லிடாதுங்க. இவர் இல்லைன்னா அவர் சுகமாக்கி இருப்பாரு, அவர் இல்லைன்னா இவர் சுகமாக்கி இருப்பாரு. அப்படி என்றால் உன்னை கர்த்தர் அங்க கொண்டு போயிருப்பாரு. இல்லை, ஏன்னா அவருக்கு தெரியும் என் பிள்ளை தண்ணி ஒண்ணு இல்லாம என்ன செய்வான், பாரப்பட்டு போராடி ஜெபம் பண்ணுவான். இவன் அப்படி இல்ல, அப்படியெல்லாம் பாரப்பட மாட்டான். அவன் சொல்லுவான், உங்களுக்காக பிரதர் நான் திறப்பில ராத்திரி எல்லாம் நிக்கிறேன். காலையில 9 மணிக்கு பொண்டாட்டிய பைக்ல ஏத்திக்கிட்டு அடுத்த ராத்திரி 12 மணிக்கு தான் வீட்டுல பிள்ளையிலே போய் பார்க்க போவான். இவன் உங்களுக்காண்டி திறப்புல உட்கார்ந்துருப்பான். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. காலை எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு கிளம்புவாங்க. பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் பைக்ல ஏறி அப்படி உட்காருவாங்க, இல்லைன்னா கார்ல ஏறி உட்காருவாங்க. ஆமா. அப்போ காலையில டிஃபன் எங்க? இந்த வீட்டில் தான். காலையில இட்லி எல்லாம் இந்த அக்கா நல்லா சூப்பரா சமைப்பாங்க. சிஸ்டர் காலையில 9 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்துருவேன். ஐயோ அதே தலையில அடிச்சுட்டு பிள்ளைகளெல்லாம் எப்படி என்ன செய்யும் வேற ஒன்று. அந்த நேரத்தில் என்ன செய்வான், போய் ஒரு 1/2 கிலோ இறைச்சி எடுத்துருவா. காலைல வாரானா மனசு நல்ல மனசு இருக்காது. காலைல டிஃபன் என்ன செஞ்சு கிளியர். அப்பா அடுத்தது ஊழியத்துக்கு போறாங்களாம். ஊழியம் ஊழியம் ஊழியமாயுது. அடுத்தது மத்தியானம் எங்க போகுது? இப்போ கொஞ்சம் வசதியா இருந்து நல்லா சமைச்சு பாப்பட்ட விட்டு போக மாட்டான். யாரு கொஞ்சம் நல்ல மப்பு மந்தாரமா இருக்கா, காசு இருக்கா, சரி ஏதோ ஒரு பேர் நம்ம அங்க போனா நல்ல என்ன செஞ்சிருப்பாங்க, துண்டு மீன் நெய் மீன் வாங்கி பொரிச்சு வச்சிருப்பாங்க. ஏற்கனவே இதெல்லாம் மோப்பம் பிடிச்சு வச்சிருப்பாங்க. நெய் மீன் இருக்கும், நல்ல 3 கூட்டு சாப்பாடோட. ஓ
மத்தியானம் அங்க ஆவில நிறைஞ்சி புட்டை வச்சுக்கிட்டு அதை முடிச்சாச்சா? சரி, இனி மத்தியானம் டீ. டீ எந்த வீட்டில் போனா நல்ல பசும்பால் டீ கிடைக்கும், இதையும் தெரிஞ்சு வச்சிருப்பா. உங்களுக்கு தரப்புல நிக்கானா பசும்பால் டீ, நல்ல டீ கிடையாது. பசும்பால், யார் பசும்பால் டீ குடிப்பா? இந்த சகோதரி தான் பசும்பால். ஏன்னா இவங்களுக்கு மற்ற டீ பிடிக்காது. அப்ப அங்க போனா பசும்பால் டீ கிடைக்கும். நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் இணைஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. வாழைப்புறம் வீட்டுக்கு போனா என்ன கிடைக்கும்? கட்டன் தேயில கிடைக்கும். கட்டன் தேயில உடம்புக்கு ஆகாது, வயிற்றுக்கு ஆகாது. ஏங்க, நான் ஏன் உங்க வீடுகளுக்கு வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நீங்க தப்பா நினைக்காதுங்க. நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன். நான் வரும்போது ஒருவேளை உங்ககிட்ட பால் இல்லையா எது இல்லையா நீங்க தண்ணியை தந்தாலும் குடிச்சுட்டு நான் போயிடுவேன். அல்லேலூயா. வாரான்னு சொல்லிக்கிட்டு நான் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு இதுல. நான் அந்த லைனுக்கு வரல. அடுத்தது ராத்திரி 8 மணி. இதுக்கடையில் என்னது? பிள்ளைகளை பக்கத்து வீட்டில் ஒரு 2 விசுவாசிட்ட பொறுப்பா ஒப்படைச்சிருது. அந்த உடனே அது என்ன செய்யும்? தியாகமா. இதுக்கு பேர் என்னவா? தியாகமா. பிள்ளைகளை எல்லாம் பார்க்காதபடிக்கு ஊழியம் செய்தார்கள். என்ன ஊழியம்? 3 நேரம் நல்லா தின்னுபிட்டு கடைசியா போகக்கூடிய வீட்டில இருந்து ஒரு டிஃபன் கேரியர். அந்த பிள்ளைகள் வளர்ந்தவரை சொல்லுவோம், எங்க அப்பா எப்படி ஊழியம் செய்வாங்க தெரியுமா? எங்க அப்பா டாடியும் மம்மியும் காலையில இருந்தே கடை பறக்க போவான். எங்க இதெல்லாம் ஊழியம் நீங்க நினைக்கிறீங்களா? இது ஊழியமா? நாம அப்படி நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு நல்ல ஊழியக்காரன் அதிக நேரம் தேவ சமூகத்தில் தான் அவன் செலவழித்துக் கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரும்போது எப்படி ஒரு 3000 ரூபாய், எவ்வளவு டார்கெட் இருக்கும்? 3000 ரூபாய் சாப்பாடு செலவு மிச்சம். இதுல போகக்கூடிய வீடுகள் எல்லாம் காய்கறி கண்டது கிடையாதுலாம். சிஸ்டர், இந்த முருங்கைக்காய் உங்க முருங்கைக்காவா நல்லா இருக்குமா? அந்த கேட்டு விட்டானே இந்த 2 வெள்ளரிக்காய் கண்ணில் கலந்துவாங்க. வெள்ளரிக்காய் பார்க்க அழகா இருக்கு. அடுத்த வீட்டில் போய் ஒரு வெள்ளரிக்காய், ஒரு முருங்கைக்காய், அடுத்தது எங்கேயாவது தக்காளி கிக்காளி வாங்கி போட்டுருப்பாங்க. ஏங்க, நான் பொய் சொல்லல, உண்மையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தக்காளி கிக்காளி எல்லாம் வாங்கி வரும் பார்த்தா ஒரு கடம். இதெல்லாம் ஊழியம் இல்லை. ஒரு நல்ல தேவ மனிதன், அவனுக்கு தெரியும் ஒரு விசுவாசி கஷ்டப்படுறது கர்த்தர் அவனோடு பேசுவார். தெரியுமா உங்களுக்கு? எல்லாரையும் குறித்து பேச மாட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் பேசுவார். ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்கு வந்து நிப்பாரு பேதுரு. அல்லேலூயா. அடிச்சு விரட்டி விடுவார், ஓடுங்க, எழுப்பி விடுவார். ஜோமன் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உணர்த்துவாரு, இந்த குடும்பத்துக்கு ஜோமன், இவருடைய பேரை சொல்லி ஜோமன். அது ஏழை பணக்காரன் காசு இருக்கிறவன் இல்லைன்னு கிடையாது. தேவ சமூகத்தில் நிற்கும் போது ஆவியானவர் உணர்த்தும் போது ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் அப்படிதான் ஜெபிப்பேன். சில நேரம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில ஊழியர்களை குறித்து எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். வெளிப்படுத்தி ஜோம் பண்ணுவார், அவர்களுக்காக ஜோம் பண்ணுவார். அவன் எனக்கு எதிரியா இருந்தாலும் சரி, துரோகியா இருந்தாலும் சரி, ஜபம் பண்ணுங்கிற ஒரு உணர்வை எனக்கு கர்த்தர் கொடுத்தா ஜோம் பண்ணுவேன். இப்ப புரியுதா? அல்லேலூயா. அப்போ நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இதுதான், இது இல்லைங்க. நம்ம பேசுறதுக்கு துயரப்படுத்துவதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு வார்த்தை பேசிடலாம், நம்ம ஈஸியா பேசிடலாம். நம்ம வலிகளை நினைத்து பார்க்க வேண்டும், நம்முடைய வேதனைகளை நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம எவ்வளவு துயரப்பட்டிருக்கிறோம். மற்றவங்களை துயரப்படுத்தாதுங்க. மற்றவங்க நம்மளை துயரப்படுத்தும் போது எவ்வளவு வேதனை நமக்கு இருந்திருக்கு, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், இவ்வளவு துன்பப்பட்டிருப்போம். அத மாதிரிதான் இன்னொருத்தருக்கு இருக்கும். துயரப்படுத்தாதுங்க. ஒரு நல்ல கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான் என்றால், அவர் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் உள்ளவர்களாயிருப்பார்கள். ஏசப்பா துயரம் உள்ளவராய் வந்து துயரப்பட்டவருடைய காயங்களை கட்டினார். அல்லேலூயா. துயரப்பட்டவர்களுக்காக இன்னைக்கு அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம் இன்னொரு வசனம்.
சோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசித்து முடிக்கலாம் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அப்போஸ்தலர் 4:17 எடுத்து வாசிங்க. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி கொண்டு அவர்களை, அடுத்த பாயிண்ட் முக்கியம், அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் சுவிசேஷம் சொல்லும் போது துயரம். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் சுவிசேஷமாக சொல்லும் போது வருகிற துயரம். இயேசுங்கிற பெயரை சொன்னாலே துயரம். இன்னைக்கு இயேசுங்கிற பெயரெல்லாம் மாறி போச்சு. இயேசு இன்னைக்கு பின்னால தூக்கி போட்டுட்டாங்க. இன்னைக்கு ஏசப்பான்னு சொல்லி எத்தனை பிரசங்கிமார்கள் பிரசங்கம் பண்றாங்க நீங்க கேட்டிருக்கிறீங்களா? கர்த்தர், ஆண்டவர், அப்படிதானே? அல்லேலூயா. ஏசப்பான்னு சொன்னா நாகரீகம் இல்லையா? ஏசப்பான்னு சொன்னா என்ன இல்லையா? நீங்க நல்ல கூர்மையா சில பிரசங்கங்களாம் கேட்டு பாருங்க. நீங்க கேட்டிருப்பீங்க எத்தனை வார்த்தை ஏசப்பான்னு வந்துன்னா வராது. ஏன்னா அது ஸ்டைலா இருக்காது. இயேசும்பாங்க, என்னால அப்படி சொல்ல வர மாட்டாங்க. அல்லேலூயா. உங்க அப்பாங்க பேரை எப்படி கூப்பிடுவீங்க? எப்படிங்க கூப்பிடுவீங்க? பேரை சொல்லியா கூப்பிடுவீங்க? பேரை சொல்லி அப்பான்னு கூப்பிடுவீங்க, அப்படிதானே? அல்லேலூயா. அது சில பிள்ளைகள் செல்லமாக கூப்பிடும். அந்த அனுபவம் உண்டு. அப்போ நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறபடியினால், இயேசுவின் நாமத்தை அறிவித்தபடியினால் அவர்களை துன்பப்படுத்தினார்கள், பயமுறுத்தினார்கள். இன்னைக்கு அது நடக்கிறது. இன்னைக்கு நான் ரொம்ப வேதனைப்பட்டது எதனால தெரியுமா? இயேசு என்கிற நாமத்தை சொல்லுகிறபடியினால் தான் எனக்கு வேதனை. நான் சில நேரம் ரொம்ப வேதனைப்படுவேன். என்ன பாவம் ஆண்டவரே நான் செய்தேன்? திரித்துவம், ஒருத்துவம், என்ன இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒரு ரோமன் கத்தோலிக்கில இருந்து வந்தவன். இந்த பெந்தேகோஸ்துக்குள்ள வந்தாச்சுன்னா இங்க எத்தனை பிரிவுகள், எத்தனை பிரச்சனைகள். திரியேக கடவுள் என்று சொல்றாங்களே, அந்த திரியேக கடவுள் எங்க இருக்கிறார்கள்? எனக்கு அந்த ஒரு நாளாவது அந்த 3 கடவுளை காண்பித்து கொடுக்க கூடாதா? அப்படி இருந்திருக்குமே ஆனால் நான் அங்கே என்ன செஞ்சிருப்பேன்? அந்த 3-4 கடவுள்களை ஆராதித்துக் கொண்டிருப்பேன். ஒன்றாலே மெய்தேவனாகிய உம்மை அறிகிறதல்லவா தேவனை அறிகிற அறிவு. அல்லேலூயா. இயேசு யார் என்பதை அறிந்து கொள்வதல்லவா கர்த்தரை அறிகிற அறிவு. ஏன் இவங்க எல்லாம் என்ன பிரச்சனைப்படுத்துறாங்க? இவங்க ஏன் என்ன பிசாசுன்னு சொல்றாங்க? அப்போஸ்தலர் 2:38 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஞானஸ்நானம் கொடுப்பதினாலும் நான் எடுத்ததினாலும் நான் பாவி என்றால் சொன்ன நீங்களும் பாவிதான் ஆண்டவரே. அல்லேலூயா. இத சொன்னது இயேசுவா பரிசுத்த ஆவியானவரா? இயேசுவா பரிசுத்த ஆவியானவரா? யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இயேசு இல்ல, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பேதுருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போதுதான் அங்கே காரியங்கள் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு சொன்னார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னதை இந்த பேதுரு புரிந்து கொள்ளவில்லை. பேதுருக்கு ஒண்ணுமே தெரியாது. படிப்பறிவு இல்லாதவன், என்ன மாதிரி படிப்பறிவு இல்லாதவன், பெரிய பண்டிதர் கிடையாது. ஆனா பேதுருக்கு தெரிந்ததெல்லாம் சோத்திரம், யெகோவா தெய்வத்தை பேதுருக்கு தெரியாது. இவர்தான் தெய்வமாய் இருக்கிறாரோன்னு சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருந்துகிட்டே தான் இருந்தது. அல்லேலூயா. அதை அவர் எங்கே கிளியர் பண்றார் தெரியுமா? அதனால்தான் பிலிப்பு கேட்கிறாரு, பிதா பிதான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அந்த பிதாவை கொஞ்சம் காட்டக்கூடாதா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் எல்லாம் இருக்கும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை விசுவாசிக்காதவன் அவன்
பாவத்திலே அழிஞ்சு போவான். அல்லேலூயா. எப்பா நீ என்ன ஊழியத்தை செய்துட்டு போ, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பேசுகிறவர்களை தூசிக்காதே, நரகம் காத்திருக்கிறது. நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா, உன்னை பேய் வாழ வைக்கும். எவன் தான் இங்க நல்லா இல்லை சொல்லுங்க? யாருக்கு காசு இல்ல, பணம் இல்ல? நீ பேசுறதுனால உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தை பேசுகிறவர்களையும் அப்போஸ்தலர் 2:38 படி ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்களையும் அந்தி கிறிஸ்து என்று போதிக்கிற ஊழியர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சோத்திரம், சோத்திரம். என்னை குற்றப்படுத்தவில்லை, என்னை நீ துன்பப்படுத்தல, என்ன துயரப்படுத்தல, பரிசுத்த ஆவியானவரை நீ கேவலப்படுத்துற. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பாவம் செய்தா மன்னிக்கப்பட்டிரும், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஜாக்கிரதை. நீ எத்தனை கடவுளையும் கும்பிட்டுக்க, நீ எத்தனை தெய்வத்தை ஆராதிச்சுக்க, எனக்கு ஒன்றான மெய்தேவன் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்னை சிருஷ்டித்ததில் அவர் அங்கே பிதாவாக இருந்தார், என்னை மீட்பதில் அவர் குமாரனாக இறங்கி வந்தார், என்னை இன்று நடத்துவதில் அவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக இன்னைக்கு மத்தியஸ்தராய் அவருடைய பரிசுத்த இரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோத்திரம். அஞ்சாவதாக அவர் ராஜரீகத்தோடு கூட கடைசி நாட்களில் நம்மை எடுத்துக் கொள்வதற்காக மணவாளனாக ஒன்றான மெய்தேவன் தான் இந்த பூமிக்கு இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அங்க 3 கடவுள் வரமாட்டான், 4 கடவுள் வரமாட்டான். அவர் வருகிற பிரகாரமே வேற. தன்னுடைய மனவாட்டியை எடுத்துக் கொள்வதற்கு அங்கே பிதா வரமாட்டார், பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார், மத்தியஸ்தர் வரமாட்டார். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நம்மை மீட்டெடுத்த இரட்சகர் அவர் வருவார். அப்பொழுது குத்தின கண்களும் பார்ப்பார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்ப்பார்கள், இவர் யார்? இவர் அல்லவா குமாரன் என்று நாங்கள் சிலுவையில் அடித்தோம், இவர்தான் நாங்கள் ஆராதித்த யெகோவா தேவன். புரியுதா? இவர்தான் நாங்கள் ஆராதித்த பிதா, இவரையா கொலை செய்தோம். இன்னைக்கு முட்டிக்கிட்டு இருக்கிறா, முட்டிக்கிட்டு இருக்கிறா. இயேசுங்கிற பெயர், இயேசுங்கிற பெயரை சொன்னா உனக்கு வலியா? உனக்குள்ள பிசாசு தான் இருக்கிறது. இயேசுங்க பேரை கேட்டாச்சுனாலே யார் கொந்தளிப்பா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று உலகத்துல 2 நாமம் தான் உண்டு. ஒன்று இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், இன்னொன்று பிதாவினுடைய நாமம், சாரி பிசாசுடைய நாமம். ஹல்லேலூயா. ஒரு வீட்டை நீங்க எப்படிங்க பிரதிஷ்டை பண்ணுவீங்க? இயேசுக பேர் எங்க இல்லையோ அது செத்த இடம். அப்பன் பேர் தெரியுமா உங்களுக்கு? அப்பா உங்க அப்பாவுடைய பேர் தெரியுமா? தெரியலன்னா நீ அனாதை. உங்க அப்பா யாரு? ஒரு கார்டு இருக்கிறது, அப்பாவுக்கு பேர் போடணுமே. உங்க அப்பா யாரு? இன்னைக்கு இயேசுவை பின்தள்ளி கொண்டு பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த கடைசி காலத்துல இயேசுக்கு பேர் வரக்கூடாது. நீ என்ன வேணாலும் கத்து, என்ன வேணாலும் சொல்லு, இயேசுங்கிற பேரை கொண்டு வந்துடாத. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணுகிறேன்னு சொன்னாதான் இயேசப்பா அங்க வாசம் பண்ண முடியும். அவரையே நீ அழைக்கலையே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுக்கு பேர் இல்லாத இடமெல்லாம் மொட்டை. நான் இன்னைக்கு ரொம்ப துயரப்படுறது இந்த ஒரு காரியத்துல. நான் ரொம்ப வேதனைப்படுவேன். என்ன பாவம் ஆண்டவரே நான் செய்தேன்? ஏன் என்னை இதுல எல்லாம் கொண்டு வந்தீங்க? ஏன் என்னை இந்த மார்க்கத்தில் கொண்டு வந்தீங்க? இவங்க சொல்றது போல என்ன அங்க கொண்டு போயிருக்கலாமே. எனக்கு ஏன் உங்களை வெளிப்படுத்தினீங்க? நான் எந்த பைபிள் காலேஜ்லயும் எவனு எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் நான் அறியல. அல்லேலூயா. பரலோக தேவன் எனக்கு வெளிப்படுத்தினது இதெல்லாம். பரலோக தேவன் இதை வெளிப்படுத்தினவங்களுக்கு தான் அந்த வெளிப்பாடு உண்டாகும், மற்றவர்களுக்கு வராது. அல்லேலூயா. பைபிள்ல நீங்க எந்த இடத்துல எடுத்து பாத்தீங்கன்னாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொடுக்கிற ஞானஸ்தானம் 3000 5000 இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவர் இந்த கூட்டு இருக்கவே இருக்காது. இயேசு சொன்னார், இயேசு சொன்னதுதான் சீசர்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. நாமம்னா பெயர். நாமம்னா என்னது? பெயர். உங்க நாமம் என்ன? தமிழ் வார்த்தை நாமம்னா என்னது? பெயர். ஆகவே தான் இயேசு சொன்னார், அவருடைய பெயரை சொன்னார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? துயரப்படுறோம்.
எனக்கெல்லாம் ரொம்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா நான் யாரையுமே பகைக்கல. என்னுடைய இவர்களெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் தான், கண் சொருகி போனவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சபையும் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். எனக்கு எதிராக ஜோம் பண்ணவங்க உண்டு. இந்த அந்திகிறிஸ்து அழிஞ்சு போகட்டுன்னு எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? இவன் சபை அழிஞ்சு போகட்டுன்னு. என்னையா நான் செய்தேன்? என்னையா தப்பு செய்தேனா? என்ன தவறு செய்தேன்? இந்த பைபிளில் இல்லாத எதை நான் செய்தேன்? நான் திருடனும் அந்திகிறிஸ்துவும் என்றால், நான் பிசாசு என்றால், இதை எனக்கு கற்றுக் கொடுத்த பேதுரு பிசாசு அல்லவா? கூட இருந்த 11 அப்போஸ்தலர்களும் பிசாசு அல்லவா? 10 அப்போஸ்தலர்கள் எல்லாருமே 11 பேரும் பிசாசு அல்லவா? மேல் வீட்டு அறையில் இருந்து 120 பேரும் சாத்தான் அல்லவா? சரி, இதற்கு அடுத்தது இதை கற்றுக் கொடுத்த யாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரத்தை எடுங்க. இதை கற்றுக் கொடுத்த இன்னொரு பிசாசனை காணிச்சு கொடுக்கிறேன். சில நேரங்களில் இதை நாம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. 1ல இருந்தே வாசிங்க பாப்போம், அப்பதான் புரியும். அப்போலோ என்பவன் கோரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சிலர் சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்பட இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள், அப்ப இந்த பவுல், இப்ப இவர்களுடைய பார்வைக்கு பவுல் யாரு? யாரு? பிசாசு. புரியுதா உங்களுக்கு? இவர்களுடைய பார்வையில பவுல் பிசாசு. யோ, நான் நரகத்துக்கு போவோம்னா பவுல் நரகத்துக்கு போவார். ஹல்லேலூயா. ஏன்னா என்னை விட அதிகமா அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால பைபிள் சொல்லுகிறது, அதிகமா கொடுக்கப்பட்டவனுக்கு தான் அதிகமான தண்டனை. அப்படிதானே? அப்போ மொத ஆளா நரகத்துக்கு போகக்கூடிய குரூப் எல்லாம் யாரு? இப்போ அப்போஸ்தலர்கள் எல்லாரும். சரிதானா? இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கும் அப்போஸ்தலர் 2:38 படி உள்ள பரிசுத்த ஆவிக்கும் அபிஷேகத்துக்கும் உள்ள காரியங்களை சரியாக பாருங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், எங்கேயும் பைபிள் சொல்றது 2 சாட்சி வேணும். அப்படிதானே? அல்லேலூயா. 2 சாட்சி வேணும் எழுதப்பட்டிருக்கிறதா? எழுதப்பட்டிருக்கிறதா? ஒரே ஒரு இடத்துல, நான் யாரையும் குறை சொல்லவில்லை, இதே யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானத்தை அறியாதபடிக்கு அன்னைக்கு ஞானஸ்நானம் முங்கி எடுத்தவங்க நரகத்துக்கு போவாங்களான்னு கேட்டா போக மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? சரி, ஒருவேளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல கொடுத்தவங்க, முங்கி கொடுத்தவங்க, அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை, அவன் நரகத்துக்கு போவான். நான் பிரசங்கம் பண்ண வரல, என்னை குற்றப்படுத்தாதேன்னு சொல்லி தான் பிரசங்கம் பண்ண வர்றேன். அல்லேலூயா. என்ன துன்பப்படுத்தாதுங்க, என்ன துயரப்படுத்தாதுங்க தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சபையை துயரப்படுத்தாத, உனக்கு தகுதி இல்லை, தற்குறி நீ, உனக்கு தகுதி இல்லை, துயரப்படுத்தாதுங்க. நான் பேசவில்லை, எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பேசாதுங்க. சோத்திரம். நான் சொல்லவில்லை. நரகத்து நிச்சயமாக முடியாது. ஏன்னா அநேகர் கர்த்தருக்காக வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். ஏன்னா வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம். இந்த வெளிச்சம் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம், அறியாமல் போயிருக்கலாம். ஆனா இதையே பிடிச்சு வச்சு பெனி அந்திகிறிஸ்துவினுடைய உபதேசி, பெனிக்கு சர்ச்சைக்கு போகாதுங்க, வான் சர்ச்சைக்கு வரட்டு, சோத்திரம், நல்லா இருக்கும், ஒன்ன ஃபாலோ பண்ணட்டு, நல்லா இருக்கும். பெனி ஒரு பிசாசு, அவன் கண்ணுக்குள்ளே ஆவிய வச்சிருக்கிறான். அசிங்கமா இல்ல உனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு? கேவலமா இல்ல?
அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் விளத்தல்றானா? உனக்குள்ளாக ஒரிஜினல் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தா நீ ஏன் என்கிட்ட வந்து விழுற? எங்க பேசுறது நிறைய பேர் பொய் பாஷை, கள்ள பாஷை, அது அந்நிய பாஷை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பேர் பேசுறது ஏன்னா அபிஷேகம் பெற்றேன்னு காண்பிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றேன்னு காண்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றதற்கு அடையாளம் அந்நிய பாஷை அல்ல, கர்த்தரை பின்பற்றுவது. அல்லேலூயா. அந்நிய பாஷை வரத்தில் வருகிறது. 9வது வரம், கடைசி வரம் அந்நிய பாஷை வரம். வரத்துக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றதற்கும் வித்தியாசம் வேற. இன்னைக்கு இப்படி காஞ்சி கொடுக்கிறதுனாலதான் என்ன செய்யறாங்கன்னா மாம்சத்துல அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சுட்டான். ஒரிஜினல் அந்நிய பாஷை மாறி போயிட்டு. அதனால அந்நிய பாஷை பேச அந்த வரங்கள் வேணும்னு கர்த்தர்ட்ட கேளுங்க, அது ஆசீர்வாதம். அதை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. அந்த வரங்கள் கிடைத்தவர்கள் விட்டு விடாதீர்கள். எந்த வரங்களும் அபிஷேகங்களும் கிடைத்தவர்கள் அதை அனல் மூட்டுங்கள். ஆனால் பரிசுத்த ஆவி இதுக்கும் அப்போஸ்தலர் 2:38க்கும் உள்ள வித்தியாசம் அப்படி தெளிவாக இந்த 2 வசனத்தை நீங்க எடுத்து வச்சு வாசிங்க. பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா கேட்கிறார். அப்படிதான். இல்லை இல்லை, எனக்கு இன்னைக்கு நிறைய கேள்விக்குறி இருக்கிறது. சோத்திரம் 2:38 எடுத்து வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை என்ன செய்வீர்கள்? அடுத்தது தொடர்ந்து வாசிங்க பாப்பா, அப்பதான் அது புரியும். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான், பிரசங்கம் பண்ணினான். மாறுபாடுள்ள பாரம்பரியத்தில் ஊறி கிடக்கிற இந்த சந்ததியை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நீ ஞானஸ்தானம் எடுத்தவுடனே ரட்சிக்கப்படல. அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? அந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீ வெளியே வரும்போதுதான் நீ முழுமையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. பைபிள் சொல்லுதுங்க, தொடர்ந்து வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். போதும். தொடர்ந்து சரி வாசிப்போம். நல்லதுதான். அவர்கள் எங்க யாருடைய உபதேசத்தில்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இந்த வசனங்களை வீட்டில் போய் 100 தடவை வாசிங்க. அவங்க எதுல தரித்திருந்தார்கள்? அப்பம் பிட்குதல்லையோ ஜபத்திலேயோ உறுதியாய், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலேயே உறுதியாய். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அப்போஸ்தலருடைய உபதேசம் நாங்க தான். நீ கல்யாணம் பண்ணாம இருந்தா அப்போஸ்தலனா? யாருங்க சொன்னது? சபையை நடத்துகிறவன் எப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய உபதேசம் ஒரு உபதேசம் பைபிள்ல இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சகல அதிகாரத்தை அப்போஸ்தலர்களுக்கு தான் கொடுத்தாரு, பெனிக்கு கொடுக்கல. இங்க இருக்கிற வாட்டாண்டிகளுக்கு கொடுக்கல, அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாரு. அப்போஸ்தலரை விட நீ பெரிய ஆளா? அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாருங்க. அசிங்கமா இல்ல இந்த அப்போஸ்தலரை குறை சொல்றதுக்கு? உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல? நல்ல சாப்பாடு ஒரு நாள் சாப்பிட்டு இருப்பாங்களா? அந்த அப்போஸ்தலர் மாதிரி இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு வர இருந்தா என்ன செய்வான் தெரியுமா? தமிழ்நாட்டை விலைக்கு வாங்கிடுவான். 2 வாட்டாண்டி வரத்தை வச்சுக்கிட்டு மண்டபத்தை எடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். மண்டபங்களை போட்டுக்கிட்டு இதோ வல்லமை இறங்குகிறது, 2 பேய
பேய் ஆட வச்சுக்கிட்டு 2 பிசாச உருட்டி வச்சுக்கிட்டு 2 கள்ள தீர்க்க தரிசனத்தை சொல்லி ஏமாத்துற ஒன்ன மாதிரி fraud இல்ல அவர்கள். ஹalleluya. கஞ்சிக்கு வழி இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, போற Dress இல்லாம கிறிஸ்துவுக்காக மரித்த இரத்த சாட்சிகள் அவர்கள். இந்த இரத்த சாட்சியை குற்றப்படுத்துகிற கள்ள உபதேசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நியாய தீர்ப்பினால் நரகம் அவனுக்கு கிடைக்காது. ஹalleluya. கண்ணீர் வரும் வாசிக்கும் போது, எனக்கெல்லாம் கண்ணீர் வரும். நம்ம எல்லாம் எப்படி வாழ்றோம்? வாழ முடியுமா? இப்படி ஒரு ஊழியக்காரனால வாழ முடியுமா? பெரியால வாழ முடியுமா? முடியாது. நான் ஓடி போயிருவேன். இப்படி எல்லாம் எனக்கு இருந்தா வேண்டாப்பா, நான் வர மாட்டேன். முடியாது. நீ பேசுறியா? பேதுருவை குறை சொல்றான் ஒருத்தன், பேதுருவை குறை சொல்றான். பேதுரு பைபிளை வச்சு வயத்தை வளர்த்து கொண்டிருக்கிற கள்ளா, நீ பேதுருவை குறை சொல்றியா? பேதுரு என்ன முந்திரி கொட்டையா வருதுடா, எனக்கு என் முன்னால வந்துட்டு அடிச்சு போடுவேன். என்னைக்கும் பேதுரு முந்திரி கொட்டையா? நீ என்ன கொட்டை? இயேசு கிறிஸ்து உங்களுக்கெல்லாம் நரகத்தை விட கேவலமான காரியத்தை தருவார். ஒண்ணு மாதிரியே வாழ்ந்தார்கள். சொல்றாரு, அப்பா என்ன இப்படி சிலுவையில் அடிக்காதுங்க, எச்சரிக்கத்தில் அடிங்க. அசிங்கமா இல்ல? நீ ஒரு கூட்டத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பேசி வாரா? என் பேதுரு அப்படி போகல. 1 லட்சம் ரூபாய் நான் சொல்ற ஆள, நான் அந்த ஆளை சொல்ல விரும்பல. கடைசி காலம் சும்மா அந்த சாட்டை போட்டுக்கிட்டு 1ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி என்ன கடைசி காலத்தை தெரிஞ்சு நீங்கள் மனம் திரும்ப போறீங்க? என்ன மனம் திரும்ப போறீங்க? கடைசி காலம் தவறு வந்துருவார். அங்கே ஐரோப்பாவில் கூடிட்டான், அங்க கூடிட்டான். இது கேட்கிறதுக்கு வியப்பாக இருக்கும். மைண்ட், அவனுடைய சொந்த மூளை, அவன் உலகம் பூரா லேப்டாப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கடைசி காலத்தை இயேசுகிறது அன்னைக்கு அறிவில்லாத அப்போஸ்தலர்கள் நமக்கு உபதேசம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்துல நீங்கள் ஒரு மனவாட்டியாக இருந்தால் இந்த நாய் கூட கடைசி காலத்தை குறித்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya. நாம் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க மனவாட்டியாக இருந்தால் மணவாளனுடைய சத்தம் மனவாட்டிக்கு கேட்கப்படும். ஹalleluya. எந்த கடைசி காலமும் உங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த அபிஷேகம் இதோ மணவாளன் அறையிலிருந்து புறப்பட்டு விட்டார், மணவாட்டி ஆயத்தமாக இருப்பார், தகவல் வரும். கடைசி காலம் 10 கொம்பு 2 கொம்பு, இந்த கொம்பை வச்சு ஒன்னெல்லாம் குத்தணும், காண்டாம இருக்கும். 2 கொம்பு என்ன, சிம்சோனுடைய 7 சடை, 7 கலசம், குதிரை. ஏங்க சில விஷயங்கள் கொஞ்சம் தப்பா இருக்குங்க. எழுதும் போது கொஞ்சம் மிஸ்டேக். பழுப்பு நிற குதிரை, மஞ்சள் நிற குதிரை, சோப்பு குதிரை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு கலவரம் நடக்கிற இடத்துல இந்த குதிரையெல்லாம் காட்டுறான் பாத்தீங்களா? நம்ம ஆட்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்பாதுங்க. திசை திருப்புவதற்காக ஒரு பெரிய டீமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேகத்திலிருந்து சத்தம் வந்தது போலையும் எதையும் நம்பிராதுங்க. நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் சாதாரணமான படிப்பு தான், வெறும் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு நல்ல தெரியும், என் இயேசுவையும் தெரியும், என் பரிசுத்த ஆவியானவரையும் எனக்கு தெரியும். ஹalleluya. உங்களை மாதிரி நான் டாக்டர் பட்டம்லாம் வாங்கல, அந்த குப்பை எனக்கு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் டாக்டர் பைபிள்ல. ஹalleluya. பைபிள்ல அப்போஸ்தலர்கள் தான் டாக்டர்கள். நீ செத்த நாய், உன் டாக்டர் பட்டத்தை விட்டு குப்பையில போடு. டாக்டர் பிஹெச்டி மண்ணாங்கட்டி, இது உலகத்துக்கு வேணா நல்லா இருக்கும், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. நான் பேசுகிற காரியங்கள் நீங்க நினைப்பீங்க டென்ஷன்ல பேசுறேன், உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன். இல்ல, என் இருதயத்தில் அடி வயத்தில் இருந்து ஆவியானவர் பேசிடு சொல்றதை நான் பேசுகிறேன். நான் எதற்காக உணர்ச்சி வசப்பட வேண்டும்? வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ ஆண்டவர், எப்படியெல்லாம் இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன வரத்தை வச்சே காசு பார்க்கிற உலகங்க இது. கொஞ்சம் வரம் இருந்தா போதும், மணி பார்க்கிற உலகம். பாருங்க, ஒவ்வொரு ஊழியக்காரனும் கட்டி வச்சிருக்கிற ஸ்தாபன கோட்டைகளை பாருங்க, எத்தனை கோடி. 200 கோடிக்கு ஒரு பார்சு கட்டணம் கட்டி வச்சிருக்கிறாரு. 200 கோடி 25,000 30,000 வரை கூட்டி வச்சிருக்கிறாரு.
காசு வேற எங்கேயும் பேரக்கூடாது, விசுவாசி வேற எங்கேயும் பேரக்கூடாது. எப்பா இந்த 25,000 நீ மேய்ச்சிருவியா? எத்தனை சபைகளை நீ உருவாக்கலாம்? 200 கோடின்னா ஸ்டேடியம் மாதிரி இருக்கிறது. உண்மையா சொல்றேன், அங்கே இயேசு இல்லை. நான் என் ரத்தத்துல எழுதி சொல்லுவேன். இன்னைக்கு இயேசுவை விட்டுட்டாங்க, ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சு ரசிகரா மாறிக்கிட்டு இருக்கிறான். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விட்டுட்டான். அப்போஸ்தலரை பத்தி பேசுங்க, உங்களுக்கு கோவமே வராது. அப்போஸ்தலரை தரகுறவா பேசுறவன பேசுங்க, இவனுக்கு பொங்கிட்டு வந்துடும். இந்த பைபிளே இயேசுவும் அப்போஸ்தலர்களும் தான். அல்லேலூயா. இங்கே எனக்கும் உங்களுக்கும் இடமே கிடையாது. நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். 30, 60, 100. ஒரே ஒரு வசனத்தை நான் வாலிபர்களுக்காக எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். பக்கம் 955, புலம்பல் 3:27. புலம்பல் 3:27. துயரம். அப்போஸ்தலருடைய வார்த்தைகள், வசனங்கள். தன் இளம்பராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு என்னது நல்லது. வாலிப வயசுல துயரப்படுறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. வாலிப வயசுல கஷ்டப்படுறேன்னு நினைக்காதுங்க, கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் வாலிபத்தை கர்த்தருக்காக கொடுங்க. இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டீங்க, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை கேட்டீங்க. ஆண்டவருக்காக துயரத்தை அனுபவிங்க. நுகத்தடி ஒரு பாரம். நுகத்தடி என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த மாடுகள் சுமக்கிற அந்த கம்பு, அதை கழுத்துல கட்டி விட்டுருக்கோம். பாரம். ஒரு பாரம் உங்க வாழ்க்கையில இருக்கா? சந்தோஷமா ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு இந்த பாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன் எனக்கு இந்த பாரம்? நான் கூட நினைப்பேன், ஏன் இவ்வளவு அழுத்தம் எனக்கு அப்படின்னு. எனக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்துட்டாரு, அதுல இருந்து என்னால மீள முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் சுமந்துதான் ஆகணும். இல்ல நான் சுமக்க மாட்டேன் நான் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு பாரம் இருக்கும். ஊழியத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கும். சுவிசேஷத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கும். திரளான ஆத்துமாக்கள் என்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாதபடிக்கு தடுமாறிக்கொண்டு இருக்கிற ஒரு பாரம் இருக்கும். இன்னும் கள்ள ஊழியர்களால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள் மேல் ஒரு பாரம் இருக்கும். இன்னும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி 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 ஜனங்களை ஏமாற்றி கோடி கோடி கோடியா சம்பாதிக்கிறவர்களை குறித்து ஒரு பாரம் இருக்கும். இவைகளெல்லாம் துயரம், பாரம். இந்த பாரம் இருக்கணும். நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நினைக்கும் போது ஒரு பாரம் வரணும். நம்ம பிள்ளைங்க அடுத்தது என்ன செய்ய போறாங்க? யாராவது பாரப்பட்டு இருக்கிறீங்களா? கொஞ்ச நாள்ல பாருங்க, மண்ணில இருந்து, சிமெண்ட்ல இருந்து, கம்பியில இருந்து, கல்லுல இருந்து ஒண்ணுமே உங்களுக்கு கிடைக்காது. கொஞ்ச நாள்ல பாருங்க. சாப்பாடு கூட தமிழ்நாட்டில் அடுத்த ஸ்டேட்ல இருந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். பாருங்க, எத்தனை பேருக்கு இந்த பாரங்கள் இருக்கிறது. என்ன பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. படிக்க வச்சு நாக்க வலிக்கிறதுக்கா? எதை சாப்பிடுவான் உங்க பிள்ளைங்க? படிப்பு சோறு போடுமா? போடாது. வெறும் படிப்பு சோறு போடாது. இந்த பூமியில இருக்க வேண்டிய வளங்கள் இருக்கணும். பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு மறைமுகமாக. பாரம் இருக்கா? இல்ல. நமக்கு எந்த பாரமும் கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா இருக்கும், நமக்கு எல்லாம் இருக்கு. யாருமே இன்னைக்கு பாரப்படுறது கிடையாது. நமக்கு வருது, உண்டியல்ல விழுது, அப்படியே எடுக்கலாம், பாக்கெட்ல போனா அப்படி ஜல்தா பண்ணிட்டு. கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கடா ஆசீர்வதிப்பார்? முதல்ல மக்களுக்கு நல்லதை சொல்லுங்க. நமக்கு என்ன பாரம்? நமக்கு வானம் பார்த்தா மழையா? பூமியில இருந்து நமக்கு விளையணுமா? நமக்கு தான் 10ல் 1 எல்லாத்துலயும் வருது. கடுகுல இருந்து, மஞ்சள் இருந்து, புளியில இருந்து, அரிசியில இருந்து எல்லாம் 10ல் 1 தான் நம்ம வாங்கி வாய்க்குள்ள போடுறோமே. எங்க பாரம் வரும்? யாரை குறிச்சு பாரம் வரும்? வரவே செய்யாது. ஆமா இல்லையா? ஒரு தேவ மனுஷனுக்கு, தேவ மனுஷிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலையும் பாரம் இருக்கணும். எங்கேயோ தற்கொலை நடக்கிறது, ஒரு பாரம் இருக்கணும். ஆண்டவரே, இந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லப்பட்டிருந்தா, இல்ல இந்த இடத்துல ஒரு மகிமையான ஊழியக்காரர் இருந்திருந்தா அதை தடுத்திருக்கலாமே. ஒரு பாரம் இருந்திருக்கணும்.
அல்லேலூயா. எத்தனை தற்கொலைகள் தெரியுமா? மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கிறது. இதுல வெளியே வருகிறது பாதி, வராம கணக்கே கிடையாது. முன்னால விட இன்னைக்கு அது கூடுதல். ரொம்ப சங்கடமா இருக்கிறது. பச்சை பிள்ளைகளை கொலை செய்து கொண்டு தானும் சாகிறது. ஐயோ, ஏன் இந்த காலம்? அன்னைக்கு இது நடக்கலையே. ஏனென்றால் அன்னைக்கு ஜெபிப்பதற்கு உண்மையான பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். இன்னைக்கு ஜெப கூட்டம் நடத்துவதே காசுக்காகத்தான். அல்லேலூயா. டெய்லி கூட்டம் நடத்தினா இருப்பான், இல்லைன்னா வேற எங்கேயாவது போயிடுவான். பிளானிங் எல்லாம் உண்மையா ஒண்ணும் கிடையாது. எல்லாத்திலையும் ஒரு கேட்டா எழுப்புதல் கூட்டம். என்ன நீ எழும்புனா? நீயே எழுப்புதல் அடையவில்லை. எழுப்புதல் என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் உண்மையாக மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக வாழ்றது. உலகத்தை குப்பை நினைக்கிறவன் தான் எழுப்புதல். நீங்களே நானே எழுப்புதல் அடையாம நான் எப்படிங்க ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நான் நடத்த முடியும்? யாராவது இதை உணர்றமா? இயேசு கிறிஸ்து எழுப்புதல் அடைந்தார், எழுப்புதல் கூட்டத்தை நடத்தினார். அல்லேலூயா. அவர் உலகத்தை குப்பைன்னு பார்த்தாரு. அவர் எதுவுமே வேண்டாம் நினைச்சாரு, அவர் நடத்தினாருங்க. அப்போஸ்தலர்கள் எழுப்புதல் கூட்டத்தை நடத்தினார்கள். இந்த உலகத்தை அவங்க குப்பையா நடச்சாங்க. அவர்கள் எழுப்புதல் கூட்டம் நடத்தினார்கள். எழுப்புதல் உண்டானது. இன்னைக்கு எழுப்புதல் எங்க உண்டாகிறது? சபையை கூட்டி வச்சு எலும்பு எலும்பு இவங்க டேலி வந்து இதுதான் எழுப்புதல். எவன் வாரான் சர்ச்சைக்கு? எவன் வாரான்? சுத்தி இருக்கிற எத்தனை ஜனங்கள் இங்க வராங்க, வரணும். அதுதான் எழுப்புதல். முன்னாடி அப்படி இல்லை. அந்த காலத்துல ஒரு கூட்டம் ஒரு இடத்துல போடுறாங்கன்னா 50 இந்துக்கள் ரசிக்கப்பட்டு உள்ள வந்துருவாங்க, 50 சிஎஸ்ஐகாரங்க உள்ள ரசிக்கப்பட்டு வந்துருவாங்க, 50 ரோமன் கத்தோலிக்காரன் வந்துருவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த எழுப்புதல் கூட்டமும் இந்த கூட்டமும் யார் வருவா தெரியுமா? இந்த சபகாரன் தான் அங்க உட்கார்ந்து இருப்பான். ஒரு பெயர் ரசிக்கப்பட மாட்டான். இவன் மரமண்ட மாதிரி பிரசங்கத்தை கேட்டு 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 கடைசியில் ஒரு பாட்டு பாடும்போது ஒரு ஆவி இறங்கும். அப்பா, இதுதான் நடக்கு. யதார்த்தம் இதுதான். இந்த மாதிரி நான் உங்களை ஏமாத்த விரும்பல. அல்லேலூயா. என்ன கர்த்தர் இந்த உலகத்தில் அப்படி ஏமாத்தின நான் சபிக்கப்பட்டெல்லாம் போக மாட்டேன். நான் நல்லா தான் இருப்பேன். சொந்தமாக ஒரு கார் வாங்கி நல்ல வாழ்க்கைலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு குருடனுக்கு வழிகாட்டுற குருடனாக இருந்து உங்களையும் கீழே தள்ளி நானும் நரகத்துக்கு போவேன். கர்த்தர் நம்மை அந்த நிலைக்கு கொண்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஆறுதல் செய்தி கிடைச்சா சோத்திரம். அதனால இனி துயரப்படுறவங்க எல்லாம் கவலைப்படாதுங்க. எழும்புவோமா? சோத்திரம் ஆண்டவரே.